சிவாய நம. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் தயாலினி அவங்க ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஐயா, மீண்டும் பிறப்பு வேணாம் எனில் திருமணம் செய்து கொள்வதும் குழந்தைகள் பெற்றுக்கொள்வதும் சரியா அல்லது சந்நியாசம்தான் சரியா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம எல்லார் உடலுக்குள்ளேயும் ஆன்மா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு பிறவிலையும் இந்த ஆன்மாவுக்கு ஒவ்வொரு கருவி கொடுக்கப்படும் இந்த உலக அனுபவங்களை பெறுவதற்காக. அந்த கருவிகள் தான் நம்மெல்லாம் எடுத்திருக்கிற இந்த ஃபிசிக்கல் ஃபார்ம். இந்த பிறவியில் நம்ம எல்லாரும் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம். ஆன்மா உடல் இல்லாமல் செயல்பட முடியாது. உடல் ஆன்மா இல்லாமல் உயிரோட்டம் இல்லாமல் போயிடும். ஆன்மா இறைவனுக்கு சொந்தமானது. அந்த ஆன்மா பக்குவ நிலை அடையணும், தன்னுடைய வினைகளெல்லாம் இங்கே கழித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் அந்த ஆன்மாவிற்கு ஒரு உடலை போட்டுறாரு. கூடவே ஆசை என்னும் அரக்கனையும் கூடவே கொடுத்துட்றாரு. பெரும்பாலான உடல்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னா இந்த ஆசை அப்படின்ற ஒரு விஷயத்தை நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு படைச்சி சாமி அனுப்பியிருக்கிறார். இந்த ஐம்புலன்கள் சாந்தி அடையாமல் நம்ம ஆன்மாவுக்கு முதலிடத்தை கொடுக்கவே முடியாது. கடவுளே நம்மளை ஒரு நாள் தடுத்து ஆட்கொள்வார். அதைத்தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சிவபெருமான் ஒரு நாள் நிர்ணயம் செய்து ஒரு 15 வயதுலையோ 18 வயதுலையோ ஒருத்தர் ஆட்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிட்டாரு அப்படின்னா அந்த நபருக்கு திருமணமே ஆகாத ஒரு நிலையிலே அவர் சந்நியாசத்தை நோக்கி இல்லை சாமியை நோக்கி போயிடுவார். இல்லை அப்படின்னும் பொழுது குடும்பம் அப்படின்ற ஒரு வாழ்க்கையில் நம்ம பயணிக்கும் பொழுது தான் அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்குமே அந்த சாந்த நிலை கிடைக்கும். அப்போ இந்த உடல் இதெல்லாத்தையும் அனுபவித்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த பக்குவ நிலைக்கு போகும். அந்த பக்குவ நிலைக்கு பிறகு தான் ஆன்மாவிற்கு முதன்மை நிலை கிடைக்க ஆரம்பிக்கும். இல்லாத பட்சத்தில் பாதியிலேயே நம்ம துறவரம் கொண்டு போயிடணும், சந்நியாசம் போயிடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் வில் இல்லை அப்படின்னா மீண்டும் அந்த சந்நியாசத்தை விட்டு விலகி இந்த காம சிந்தனைகள், மாய இச்சைகள் இது பின்னாடிலாம் போகக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம சந்திக்க நேரிடும். அதுக்கு மேலே நீங்கள் கேட்ட கேள்விக்கு முக்கியமான பதில் என்ன அப்படின்னா, இந்த பிறப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை யாராலையும் தடுக்கவே முடியாது. மனித பிறப்பு நின்று விட்டாலும் மற்ற பிறவிகள் பிறந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ எல்லா ஆன்மாக்களும் ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு கொண்ட ஜீவராசிகளுக்குள் பூட்டப்படும். அறியாமை அப்படின்ற ஒரு மாய திரையை போட்டு தான் கடவுள் மனிதர்களை எல்லாம் படைத்திருக்கிறார். நம்ம ஒரு திருமணத்தை செஞ்சு அதன் வழியாக ஒரு குழந்தைய பெற்று எதுக்கு அந்த குழந்தைய துன்பத்துக்கு ஆளாக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் உங்கள் வழியில் அந்த ஆன்மா குழந்தையாக வரலனாலும் இன்னொரு ஒரு இடத்துல போய் அந்த ஆன்மா குழந்தையாக பிறக்கும். ஏன்னா இந்த உடலுக்கு மட்டும்தான் தாய் தகப்பன் காரகத்துவமே தவிர அதுக்குள்ளே பூட்டப்படுகிற ஆன்மாவிற்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆன்மா தனித்துவமான பயணத்தை தான் மேற்கொள்ளுது. ஆன்மா ஒரு நாள் இந்த வாழ்க்கையை அனுபவித்து வினைகளை எல்லாம் அனுபவித்து கழித்து இறைவன் திருவடி சேரணும். அப்போ தான் இந்த ஆன்மாவுக்கு விடுதலை கிடைக்கும்.